இப்படி வச்சுக்கிட்டு லெஃப்டில் ஒரு ரூம்பு ரைட்டில் ரூம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாப்புல பண்ணிவிட்டு ஒரு பையன் வந்து இங்கே குத்திட்டான். அடுத்த சீன் கட் பண்ணோன்னு 4 பேரை கொண்டு விட்டு மேலே வச்சு நிற்கிறாப்புல. இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? நம்ம சித்து சிவா மாறவே கிடையாது. நம்பி இந்த படத்துக்கு வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே மனுஷன் நொந்த வச்சிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு படம்னு சொல்லிட்டு வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட 2:15க்கு நான் இங்கே வந்தேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த கர்மத்தை பார்த்ததுக்கு சுத்தமாக மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த படத்தை அவங்க பார்க்காம வாயிலேயே வடை சுட்டுருக்காங்க. இப்படி வச்சுக்கிட்டுன்ற மாதிரி சூர்யா சொன்னார் இல்லையா, அது எதுக்குன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. 200 கோடியே வராது ப்ரோ. இது நீங்கள் வேறு ஃபஸ்ட்டே கலெக்ஷன் மிஞ்சி போனால் 70 வரும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், படம் ஓடாது. இன்னையோட இந்த படத்தை வச்சு கட்டிடுவாங்க. அமரன் தான் மறுபடியும் இந்த இதே தேட்டரில் அமரன் 3 போடுவாங்க. நீங்களே பார்ப்பீங்க. மியூசிக் பேசிக்லாம் ரொம்ப பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. டப்பிங் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா வாய்ஸ் சரியாக புரியல. கங்குவா கேரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னே ஒரு சில இடங்களில் புரியவே மாட்டேங்குது. அதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனால் அது மட்டும் இந்த படத்தில் குறையா இல்லை. படமே குறை தான். இந்த படம் எடுக்காமலே இருந்திருக்கலாம். இந்த படத்தை எதுக்கு, என்ன சொல்ல வரானுங்க, எங்கே போகுது, ஒரு சீன் போயிட்டே இருக்குது, ஷூட்டிங்கே முடியாத மாதிரி அடுத்த சீனுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டு வேறு எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. படம் சுத்த வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் ஒரு படம். இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணி பண்ணானுங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அத்தனை கோடி கொடுத்தோன்னு சொன்னானுங்க. விஎஃப்எக்ஸ்லாம் மகா மட்டம். இது ஒரு படம்னு சொல்லிட்டு யாரும் நம்பி வந்துடாதீங்க. காசு எல்லாமே வேஸ்ட்டு தான். நான் இத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இந்த படத்துக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. இது விட்டுருங்க.